வணக்கம் நண்பர்களே. கடைசி வீடியோவில் நம்ம ஏற்காடில் எப்படி ரூம் புக் பண்ணுறது, ஏமாறாமல் எப்படி இருக்கிறது, அதோட தன்மைகள் என்னன்றதை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏற்காடில் இருக்கக்கூடிய பகோடா பாயிண்ட் அப்படின்ற ஒரு இடத்தையும், அதுக்கப்புறம் நைட்டில் நடக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட்டு, என்னென்ன சாப்பாடு கிடைக்கும், என்னென்னலாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ மாதிரி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏற்காடை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் அப்படின்ற இடத்துல பகோடா பாயிண்ட் அப்படின்றது இருக்குது. அது ஏற்காடில் இருக்கக்கூடிய ஒரு பீக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்காடில் நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒன்று நீங்கள் ஏற்காடு லேக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி புக் பண்ணுங்கள். அப்படி இல்லை கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னா பக்கோடா பாயிண்ட் பக்கத்துலேயே நிறையா ரூம்ஸ் இருக்குது. ரூம்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ரூம்ஸ் பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது, நிறையா ஷாப்பிங் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. அந்த பக்கோடா பாயிண்ட் அப்படின்ற அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது இடம். அந்த இடத்துல வியூ பாயிண்டாக இருக்கட்டும், ரூமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒன்று நீங்கள் பக்கோடா பாயிண்ட்டு பக்கத்துலேயே ரூம் நீங்கள் போட்டிங்க, ஸ்டே போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும், அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்த மாதிரி இருக்கும், அங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ள அந்த கிராமத்துக்கு நடுவில் அந்த லேக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல நீங்கள் ஸ்டே பார்க்குறது நல்லது. இந்த ரெண்டு இடமும் நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஏற்காடை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு. மற்ற இடங்கள் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கே டைம் வேஸ்ட் ஆகிடும், நீங்கள் பெருசாக என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணலாம். பக்கோடா பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏர்லி மார்னிங் அப்புறம் ஈவினிங் போனீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாக் ஃபுல்லாகிடும். உங்களுக்கு வியூ பாயிண்ட்டில் வியூ அவ்வளோவா தெரியாது. காலையில் ஒரு 10-10:30 மேலே, ஈவினிங் ஒரு 3 மணிக்கு உள்ளே நீங்கள் அங்கே போய் பார்க்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா நல்ல வியூ கிடைக்கும். உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அந்த பெருமாள் கோயில் எப்படி அப்படின்னா ஏற்காடில் இருக்கக்கூடிய சேர்வராயன் கோயில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், பக்கோடா பாயிண்டில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் நிறையா இருக்குது. இது டூரிஸ்ட் நிறையா வர்ற இடம் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்த டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. கேம்ஸ் இருக்க மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கான கேம்ஸு, அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, இதெல்லாம் பக்காவாக இருக்குது. இது ஒரு சின்ன ஏரியா தான், ஒரு வாட்ச் டவர் மாதிரி இருக்கும். அந்த டவர் மேலே ஏறி நின்று நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே நுழையும் போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரேம்ப் மாதிரி இருக்கும். கீழே இறங்கி போய் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், நல்ல இந்த வியூ பாயிண்ட்டுக்கு பின்னாடி. ஸோ அதுவும் எங்கள் டீம்லேருந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பக்கோடா பாயிண்ட்டை சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருந்து அங்கே நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்கி வந்தாச்சு. ஒரு விஷயம் என்னென்னா, பக்கோடா பாயிண்ட்டில் ரெஸ்ட் ரூம் இல்லை. நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே பக்கத்தில் கடைகளுக்கு தான் போகணும். நாங்கள் யூஸ் பண்ணும்போது 2 பேர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு 100 ரூபா வாங்கிட்டாங்க. ஸோ அது ரொம்ப டிசப்பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்வராயன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே நாங்கள் வந்தோம். அது ஒரு பெருமாள் கோயில். நாங்கள் போகும்போது நடை சாத்தியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் ஒரு டீ கடையில் மிளகு காய வச்சுருந்தாங்க. மிளகுடைய பழம் இருக்கு இல்லையா, அது காய வச்சுருந்தாங்க. அது இன்னும் பழமாக தான் இருந்துச்சு. அதை எடுத்து கடிச்சு பார்க்கும்போது பயங்கர காரமாக இருந்துச்சு. அது போக பக்கத்தில் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி குழந்தைங்களுக்கான காரு, அதுக்கப்புறம் அந்த ஜம்பிங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே வச்சுருக்காங்க. நாங்கள் போகும்போது நிறைய பேர் விளையாண்ட மாதிரி தெரியல. பட் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். இதுதான் அந்த கோயில். நட திறந்துட்டாங்க. பட் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு சில பேர் மட்டும் தான் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க. இது ஒரு சின்ன கோயில் தான், ஆனால் ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த காலத்தில் இந்த மலையை ஆண்ட சேர்வராயன் அப்படின்ற அரசர் பாண்டிய மன்னர் அவரோட நினைவாக அந்த கோயில் வச்சுருக்கதா சொல்லியிருந்தாங்க. காஃபி பிளான்டேஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம். இங்கேருந்து காஃபி கொட்டைகள் அறுவடை பண்ணுற இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கே பாருங்களேன், ஒரே செடியில் ஒரு 2 கிலோவுக்கு மேலே காஃபி கொட்டைகள் இருக்கும். இதை பறித்து அந்த பழமாக இருக்கிறத பறித்து அந்த வெளியில் இருக்கிற விதை 2 விதை இருக்கும். இங்கே பாருங்கள், காஃபி கொட்டைக்கு மேலே ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு கோட்டிங்கில் ஒயிட் கலரில் இருக்குது. இதை காய வச்சு தான் காஃபி போட்டு அரைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேன்ட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஸ்ட்ரீட் ஃபுட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த ஏற்காடு ஏரிக்கு சுற்றிலும் ஸ்ட்ரீட் ஃபுட் தான். நானுமே யூடியூப்லாம் பார்த்துட்டு தான் ஏற்காடு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பட் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் எந்த கடை அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இந்த பார்பிக்யூ கடையில் ரொம்ப கூட்டமாக இருந்தது. அப்படினால இங்கே பார்பிக்யூ ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க போட்டு கொடுக்குறதுக்கே 20 நிமிஷம் ஆகிடும். கூட்டமும் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ரொம்ப வெயிட் பண்ணி மெதுவாக எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்மெல்லு அந்த குளிருக்கு அதுக்கும் சாப்பிட்டது ரொம்ப செமையாக இருந்தது. இந்த கடை பார்க்குக்கு பக்கத்தில் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு இந்த இடம் இருக்குது. அதாவது பார்க்கோட வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த கடை போட்டு வச்சுருந்தாங்க. இது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இந்த ஏரி பூங்கன் இருக்குல்லையே, அந்த போர்டு இதுக்கு முன்னாடி தான், இது கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோன்னா இந்த கடை இருக்கும். இந்த ஏரி பூங்கன்ற போர்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸில் வரிசையாக ஒரு கடை இருக்குது. அதில் ஒரு சின்ன இட்லி கடை ஒரு அக்காவை அண்ணனும் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் காலையில் தோசையும் பொங்கல் எல்லாமே அங்கே சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி டேஸ்ட்டு இங்கே ஏற்காடில் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே சாப்பிட்டு பாருங்கள். விலை ரொம்ப ரொம்ப சீப்பு தான்.
ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் பிரெட் ஆம்லேட்டு இந்த மாதிரிலாம் இருந்தது. நாங்களும் சாப்பிட்டோம். இங்கே வந்து கல்மீன் கடை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் போய் பார்க்கும்போது ஒரு சில கடைகள் மட்டும் தான் இருந்தது. அதில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாங்கள் அதை ட்ரை பண்ணல. ஏன்னா ஏற்காடு வீடியோ அப்படின்னு போட்டாவே இந்த மீன் ஃப்ரை பண்ணி விற்கிற மாதிரியான கடைகள் தான் வந்து அதிகமாக காமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது ஒரு சில கடைகள் இல்லை, ஒரு சில கடைகள் இருந்தாலும் அது ரொம்ப கூட்டமாக இருந்தது. இந்த டைம் வந்து இந்த மாதிரியான அந்த காதில் பனி போகாமல் இருக்கிறது ஹெட்ஃபோன் மாதிரியான ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. 2 சைடும் வந்து அப்படியே ஒரு ஜடா மாதிரி தொங்கும். அது ரொம்ப பார்க்க நல்லா அழகாக இருந்தது. நிறைய பேர் அதை தான் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம். 280 அப்படின்னு சொன்னார். ரேட்டு கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டோம். முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் வாங்கலை. என் டீமில் இருக்க 2-3 பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கடையை தான் சொல்லணும். காப்பி கடை அப்படின்னு ஒரு கடை. ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஒரு சின்ன ஒரு 8x8 சைஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே டைனிங் டேபிள் போட்டு இந்த சைடு ஒரு ஏரியை பார்த்த மாதிரி கிளாஸை வச்சு மூடி அந்த இடத்துல உட்காந்து ஏரி வியூவில் வந்து இருக்க மாதிரியான ஒரு செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து செம கூட்டமாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஹாட் சாக்லேட் வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்க. ஏற்கனவே நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ஃபீஸிபிளாகவும் கொஞ்சம் இந்த பீட்ஸா இந்த மாதிரியான உணவுகள் இருக்க மாதிரி ஒரு கடை அப்படின்னா இந்த கடை தான் நான் சொல்லுவேன். நான் பார்த்த வரைக்கும் வேறு எந்த கடையும் இல்லை. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு ஒரு 2 கடை இருந்துச்சு. பார்த்தா நார்மலான ஒரு கடை மாதிரியான செட்டப்பில் இந்த ஒரு கடை தான் இருந்துச்சு. எங்கள் டீமில் இருக்க எல்லாருமே உள்ளே பூந்துட்டோம். கூட்டம் பயங்கரமாக இருந்ததுனால ஓகே எல்லோரும் நிற்க முடியல. ஏன்னா உட்காரதுக்கான செட்டப்பே வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது. நிற்கிறதுக்கெலாம் இடமே கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேக்கு, ப்ளம் கேக்கு, ஹனி கேக்கு, அதுக்கப்புறம் பிஸ்கட்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பாஸ்டா இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருந்தது. எங்கள் டீமில் வந்து ஒரு 3 சாக்லேட் காஃபி மாதிரி ஒரு ஹாட் சாக்லேட் மாதிரி கொஞ்சம் வாங்கினாங்க. அது ஃப்ளேவர் வந்து அப்போதைக்குன்னு சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். பட் அது வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது ஆர்டர் கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஒரு 25 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டீமில் எல்லாருமே வெளில வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உள்ளே வந்து ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போட்டுட்டு இருந்தாங்க. கிச்சனில் வந்து அந்த செட்டப்பே வந்து செம்மையாக இருந்தது. அவங்க மேக் பண்ணுறது எல்லாமே பயங்கரமாக இருந்தது. உள்ளே வந்து கிச்சனுக்குள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. பட் வெளியில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி தான் பேக் பண்ணி ஒரு கவரில் வச்சு கொடுத்தாங்க. நீங்கள் ஏற்காடு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு நைட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்லையும் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணி சாப்பிட்டு வர்றது கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஏதாவது டீட்டெயில் வேணும், நீங்கள் இப்போ போகிற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான் வேணும் அப்படிங்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.